கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Kami panjatkan, kami bersyukur atas nama Tuhan. நாளில உங்க மத்தியில பேச பெருமைக்காக நன்றி செலுத்துகிறேன். Saya berterima kasih kerana Tuhan telah memberikan saya waktu ini untuk berkhutbah. இந்த நாளில ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு இருக்காது. Jadi hari ini kita tidak ada translasi dalam bahasa Inggeris. உங்க எல்லோருக்கும் தமிழ் வந்து Saya rasa semua orang saya rasa semua orang boleh berfaham dalam bahasa Tamil dan juga dalam bahasa Melayu. Amin. Okay, sebelum kita pergi ke khutbah, mari kita semua menunduk dan berdoa. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கருணாதிரும் பிரராஜா, அப்பா இந்த செய்தி ஆண்டவரே பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த செய்தி ஆண்டவரே பேசுகிற நான் அல்ல, நாளும் ஆண்டவரே நீர் பேசுவீராக ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரையும் கேட்கிற யாவரையும் ஆண்டவரே இந்த நாளில அவர்களோடு பேசும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் செவிகளையும் ஆண்டவரே, இருதயத்தையும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மகிமை கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். இந்த நாளில செய்தியின் தலைப்பு Transformed by God's glory. தேவன் மகிமையால் மாறப்படுகிறது. Jadi hari tajuk khutbah kita pada hari ini adalah transformasi yang berlaku disebabkan oleh glory Tuhan. எடுத்துக்கொள்வோம் நம்மளோட வேத வாசிப்பு இந்த நாளில யாத்திரையாகமம். நம்ம எல்லோரும் எழுந்து இந்த வேத பகுதியை படிப்போமாக. யாத்திரையாகமம் 34வது வசனம், 34 அதிகாரம் 29-30 முடிந்தவுடன் 34-35. Jadi mari kita semua berdiri untuk membacakan ayat firman Tuhan hari ini daripada Keluaran bab 34 ayat 29, 30 dan juga 34 dan 35. Exodus. Okay, so let us all rise up and read the reading of the word for today from Exodus chapter 34 verse 29, 30, 34 and 35. யாத்திராகமம் 34வது அதிகாரம் வசனம் 29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக் கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்து இருப்பதை அவர் அறியாதிருந்தான். 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்து இருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். 34வது வசனம். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்கால் போடாயிருந்தான். அவன் வெளியிலே வந்த தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும் போது 35 இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்து இருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முகத்தை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். Okay, jemaah ikut selepas saya. Keluaran 34 ayat 29. Ketika Musa turun dari gunung Sinai, kedua loh hukum Tuhan ada di tangan Musa. Ketika dia turun dari gunung itu, tidaklah dia tahu bahawa kulit mukanya bercahaya oleh kerana dia telah berbicara dengan Tuhan. Ayat 30.
Ketika Harun dan segala orang Israel melihat Musa, tampak kulit mukanya bercahaya, maka takutlah mereka mendekati dia. Ayat 34. Tetapi apabila Musa masuk menghadap Tuhan untuk berbicara dengan dia, ditanggallah dia selubung itu sampai dia keluar. Dan apabila dia keluar, dikatakanlah olehnya kepada orang Israel apa yang diperintahkan kepadanya. Apabila orang Israel melihat Musa bahwa kulit muka Musa bercahaya, maka Musa menyelubungi mukanya kembali sampai dia menghadap Tuhan. Amin. Okey, boleh duduk semua. Okey, jemaat dipersilakan duduk. Okey, kita nanti நம்ம படித்த இந்த வசனம் நீட்டாக இருந்தாலும் நீங்க விளங்கியிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். Jadi hari ini ayat firman ini walaupun panjang, saya berharap bahawa semua orang faham mengenai apa yang kita baca sebentar tadi. இது ஒரு கதை. Inilah satu cerita. இது என்ன நடந்துச்சுன்னா மோசே, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மோசே சீனாய் மலைக்கு போனது உங்களுக்கு தெரியும். Jadi pastinya ramai yang tahu bahawa Nabi Musa naik ke gunung untuk bercakap dengan Tuhan. 2 முறை அவர் சீனாய் மலைக்கு போனாரு. 2 முறை. Pada dua kali Nabi Musa naik ke atas gunung untuk bercakap dengan Tuhan. முதல் தடவை போகும்போது அவர் தேவனோட இருந்துட்டு இறங்கி வரும்போது அவரை 2 சாட்சி பலகையை கொண்டுட்டு வந்தாரு. Okey. Pada kali pertama, apabila Musa naik ke atas gunung Sinai itu, dia berjumpa dengan Tuhan, bercakap dengan Tuhan, dan apabila dia turun, dia telah membawakan 10 perintah daripada Tuhan. அங்க என்ன நடந்ததுன்னா, அவர் கீழே இறங்கி வரும்போது அங்க ஜனங்கள் பாவத்துல விழுந்துட்டார்கள். என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஒரு பொன் கண்டுபட்டியை செய்து ஆராதிச்சு கொண்டிருந்தார்கள். Kerana pada waktu itu orang-orang Israel sudah berbuat dosa ke atas Tuhan dengan membuat penyembahan berhala, menciptakan sebuah anak lembu daripada emas dan menyembah anak lembu itu sebagai Tuhan. So அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அவனால காத்திருக்க முடியல. மோசே என்ன ஆனாலும் தெரியல. சோ அவனால காத்திருக்க முடியல. அவன் சொந்தமாக ஒரு தேவன் செய்து கொண்டார். Jadi disebabkan orang Israel tidak dapat bersabar dan menunggu untuk Tuhan datang berjumpa dengan mereka, maka mereka sendiri menciptakan Tuhan mereka, yaitu membuat sapi daripada emas dan menyembah patung berhala itu. So என்ன நடந்துச்சுன்னா, அவர் ஆத்திரத்துல அந்த 2 பலகைகளும் போட்டு உடைச்சிட்டாரு. Dan dengan penuh rasa marah, Nabi Musa memecahkan patung berhala itu. Batu kat dia ustaz. Batu kat dia. Dia dengan penuh marah, dia memecahkan 10 perintah yang dia bawa daripada gunung itu. இது முதல் முறை. இரண்டாவது முறை என்ன நடந்துச்சுன்னா, மறுபடியும் ஆண்டவரே அவர் மேல சீனாய் மலைக்கு வர சொன்னாரு. Jadi itu berlaku pada kali pertama dia naik dan turun daripada gunung. Pada kali kedua pula ஆண்டவர் மறுபடியும் சீனாய் மலைக்கு மோசேவை அழைத்தார். Jadi Tuhan memanggil Musa untuk naik ke atas gunung untuk bercakap dengannya. இரண்டாவது முறை போகும்போது 40 நாள் 40 இரவும் 40 பகலும் தேவனோடு இருந்து அங்க சம்பாஷிச்சு கொண்டிருந்தார். Dan pada kali kedua Nabi Musa naik dan berada di atas gunung itu selama 40 hari dan 40 malam untuk bercakap dengan Tuhan. சாப்பிடாம 40 நாள் 40 இரவு அவர் இருந்தார். Dia berada di atas gunung itu 40 hari dan 40 malam tanpa makan apa-apa. அவர் இறங்கி இரண்டாவது முறை அவர் சீனாய் மலை இறங்கி விட்டு வரும்போது அவர் முகம் பிரகாசித்தது என்று போடப்பட்டது. Dan pada kali kedua selepas tamatnya 40 hari dan 40 malam, dan apabila beliau turun daripada gunung itu, ramai orang yang melihat bahawa muka Nabi Musa itu bersinar-sinar, bercahaya. So அவர் முகம் பிரகாசித்த கண்டு
ஆரோனும் அந்த ஜனங்களும் பயந்தார்கள். Dan apabila muka Nabi Musa itu bersinar dan penuh dengan cahaya, maka Harun, abang kepada Nabi Musa dan juga orang-orang Israel takut kepadanya. So என்ன செய்தார்னா கீழே இறங்கி வந்தோடனே முகத்துல ஒரு முக்காடு போட்டாரு. Dan apabila dia turun dan dia melihat perkara ini berlaku, maka Nabi Musa pun memakai serubuk, iaitu penutup muka untuk menutupi mukanya. சரி, அது எப்போ அந்த முக்காடை போட்டாருன்னா இப்பெல்லாம் வந்து தேவன் இடத்துல போகும்போது அந்த முக்காடை திறப்பாங்க. So apabila dia berjumpa dengan Tuhan, dia akan membuka penutup muka itu. ஜனங்கள் பேசி முடிந்தவுடன் அந்த முக்காடு திருப்பி போட்டாங்க. Dan selepas dia sudah habis bercakap dengan Tuhan, maka dia akan memakai semula. So நீங்க இத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, ஏன் அவர் முகம் பிரகாசிச்சு என்று? Jadi adakah anda terfikir kenapa muka Nabi Musa itu bersinar-sinar? உண்மையிலே சீனாய் மலையில என்ன நடந்தது? Apa yang berlaku sebenarnya di gunung Sinai sehingga kan membuatkan muka Nabi Musa itu bercahaya dan bersinar? ஏன் அவர் அந்த முக்காடை போட வேண்டும்? Kenapa dia perlu pakai penutup kain itu? So இதோட அர்த்தங்கள் தான் இந்த நாளில நம்ம பேச போறோம். Jadi kita akan bercakap mengenai hari itu pada hari ini. So நம்மளோட தலைப்பு போல தேவன் மகிமையால் மாற்றப்படுகிறது. Jadi itulah tajuk yang kita bincangkan pada hari ini ialah transformasi yang berlaku oleh kemegahan Tuhan. So மோசே அவர் மேல போகும்போது தேவன் மகிமை அவர் மேல இருந்தது. Apabila Musa naik ke atas gunung itu, maka kemegahan Tuhan ataupun glory Tuhan itu berada atas Nabi Musa. So இந்த மகிமைக்கு இந்த தேவன் மகிமைக்கு அது மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. Jadi glory ataupun kemegahan ini mempunyai satu kuasa yang sangat kuat yang boleh mengubah hidup anda. அங்க மோசே வந்து தேவன் பிரசன்னத்துல இருந்தார். Jadi Musa berada di dalam kekudusan Tuhan, kehadiran Tuhan. ஆண்டவரோட சம்பாஷிச்சு கொண்டிருந்தார். Dia bercakap dengan Tuhan. So அதனால அவர் முகம் பிரகாசித்து போடப்பட்டிருக்கிறது. Dan disebabkan itu tertulisnya di sini bahawa mukanya bersinar-sinar. So தேவனோட மகிமை மோசேயோட முகத்துல ஒரு பிரகாசம் உண்டாக்கினது. Dan kemegahan Tuhan itulah yang memberikan cahaya ke atas muka Nabi Musa. இன்றைக்கு அந்த மகிமை நமக்குள்ளாக இருக்கலாம். Jadi hari ini adakah kemegahan itu berada di atas muka kita? இன்றைக்கு உண்மையிலே பார்க்க போனா அந்த மகிமை ஒவ்வொருத்தரும் மேலாக இருக்கிறது. So sepatutnya hari ini kemegahan itu patut berada di muka setiap orang yang berada di sini. ஏன்னா யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த நாளிலிருந்து அந்த மகிமை உங்களுக்குள்ளாக தான் இருக்கு. Kerana bagi sesiapa yang sudah menerima Yesus Kristus, maka kemegahan itu sudah berada di dalam anda. So இந்த மகிமைக்கு மாற்று கூட ஒரு வல்லமை உண்டு. Jadi kemegahan ini mempunyai kuasa untuk mengubah hidup. இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மகிமை நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னேன். இந்த மகிமை நம்ம மாற்றி இருக்குதா? Jadi hari ini mari kita buat refleksi sedikit. Adakah kemegahan ini berada di dalam diri kita? Adakah kita sedang menunjukkan kemegahan Tuhan kepada orang lain? So அது எப்படி இந்த மகிமை நம்மள மாற்றும்? Jadi bagaimana kemegahan ini dapat mengubah kita? இது யார் சாயலுக்கு நம்மள மாற்றும்? Dia akan mengubah kita kepada image siapa? இன்றைக்கு அந்த தேவனோட மகிமை நம்ம மேல வரும்போது நம்மள மாற்றும். எப்படி மாற்றும்னா தேவனோட சாயலுக்கு நம்மள மாற்றும். Jadi apabila kemegahan Tuhan berada di atas kita, maka ia akan mengubahkan kita menjadi sama seperti image Tuhan. So மோசே மேல வந்து அந்த மகிமை வரும்போது அவர் முகம் பிரகாசித்தது என்று போடப்பட்டிருக்கிறது. Kita dapat lihat bahawa apabila kemegahan itu berada di atas Musa, maka mukanya bersinar dan bercahaya. இன்றைக்கு யாரெல்லாம் வந்து ஆண்டவரோட நம்ம வந்து சம்பாஷிக்கிறோமோ, அவரோட நம்ம நடக்கிறோமோ, அவரோட நம்ம வந்து நெருங்கி பழகுறோமோ, நம்மளோட வாழ்க்கையில அந்த மகிமை உண்டாகும். Jadi bagi sesiapa yang bercakap dengan Tuhan, yang berjalan bersama dengan Tuhan, yang mempunyai hubungan dengan Tuhan, maka kemegahan itu akan berada di atas muka kita dan akan membuatkan muka-muka anda juga bercahaya sama seperti Nabi Musa. So இன்றைக்கு நம்ம தேவனோட நடக்கும் போதே இந்த மகிமை நமக்குள்ள தான் இருக்குது. மோசேயை போல அவர் முகம் வந்து
சொல்லுவாங்க வெளிச்சமாக இருக்காது, ஆனாலும் அந்த வெளிச்சம் உள்ளாக இருக்கும். Jadi kemegahan itu sudah berada di dalam kita, tetapi ia tidak keluar daripada kita. Mungkin kita mempunyai banyak tona warna yang berbeza di pada muka kita, tetapi apabila kemegahan Tuhan sudah keluar daripada dalam kita, maka muka kita akan menjadi bercahaya sama seperti Nabi Musa. Putih tak sama macam cerah sama seperti Nabi Musa pada ketika itu. இன்னைக்கு நான் ரெண்டு நாள் உபாசோடு இருந்து வெளியே வந்தோடனே மூஞ்சி படிச்சுன்னு இருக்கோன்ற அந்த மாதிரி அல்ல. Okey, ini bukan konsep seperti saya berpuasa untuk dua hari maka terus muka saya akan jadi putih macam pakai kain Rafia, bukan kan? Okey, நம்மளோட சொல்லுவாங்க அந்த க்ளோரி நமக்குள்ளாக இருக்குது, அது வெளிப்படும், மற்றவர்கள் அதை காண்பார்கள். Jadi kemegahan Tuhan itu sudah berada dalam kita, tetapi belum ditunjukkan, belum dikeluarkan daripada diri kita. So அந்த மகிமை இருக்கும்போதே நம்ம வாழ்க்கை மாறப்படும். Dan apabila kemegahan itu sudah keluar daripada diri kita, perkara itu akan mengubahkan hidup kita. இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7-8 வரையும். Mari kita ambil satu lagi ayat firman Tuhan daripada buku 2 Korintus bab 3 ayat 7 dan 8. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்து இருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டான படியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்கு உரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். Di 2 Korintus bab 3 ayat 7 dan 8, pelayanan yang memimpin kepada kematian terukir dengan huruf pada luk-luk batu. Namun demikian kemuliaan Tuhan menyertainya waktu dia berikan, sekalipun pudar juga cahaya muka Musa begitu cemerlang sehingga mata orang-orang Israel tidak tahan menatapnya. Jika pelayanan itu datang dengan kemuliaan yang demikian, betapa lebih besarnya lagi kemuliaan yang menyertai pelayanan roh. So இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசே நாட்களிலே இந்த மகிமை அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சுன்னா, இந்த நாட்களில நம்ம கூட இருக்கிறது யாரு? ஆவியானவர். ஆவியாரோட மகிமை இன்னும் அதிகமாக இருக்கும். Jadi kalau kita lihat pada waktu itu, kalau Nabi Musa memiliki kemuliaan yang sebegitu besar, yang berada bersama dengan kita hari ini adalah Roh Kudus. Jadi kemuliaan Roh Kudus itu adalah jauh lagi besar daripada kemuliaan Nabi Musa itu. Amen. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியானவர் கூட இருக்கிறாங்க? Jadi berapa orang yang memiliki Roh Kudus dalam diri anda? So இன்னைக்கு எல்லாரும் கூட ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? நம்ம மேல இருக்கிறாரா? நம்ம உள்ள இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? பக்கத்துல இருக்கிறாரா? Okay. Jadi hari ini semua orang percaya bahawa Roh Kudus ada bersama dengan kita, tetapi di manakah keberadaan Roh Kudus? Adakah di atas kita, dalam kita, tepi kita, belakang kita, atau tak langsung? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். Okay, mari kita perlu fikirkan, periksa mengenai perkara itu. So ஆவியானவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். Jadi Roh Kudus ada di dalam kita sebenarnya. எப்ப இந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம்? Bila masanya yang kita terima Nabi pula Roh Kudus. Okay, இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொண்டோமா? நம்ம இன்றைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோனே ஆவியானவர் நம்ம கூட வந்துட்டார். Jadi apabila kita sudah mengambil baptis air, maka Roh Kudus sudah berada di dalam kita dan sudah mendiami di dalam diri kita. நீ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுத்த கையோட ஒரு வெள்ளை புறா மாதிரி ஆவியானவர் அவர் மேலாக வந்தார். Kerana apabila kita lihat apabila Yesus Kristus sudah mengambil baptis air, terbukalah langit dan datanglah burung
merpati yang berwarna putih ke atasnya. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்மக்குள்ள நம்ம இருதயத்துல தான் இருக்கிறார். Amen. Jadi hari ini Roh Kudus sudah berada di dalam kita dan berada di dalam hati kita. Amen. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? Oh, jadi hari ini kalau Roh Kudus sudah berada dengan kita, bagaimana hidup kita perlu ada. நம்ம முகத்துல அது வெளிச்சம் இருக்குமா இல்ல நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குமா? Adakah kehidupan kita akan penuh dengan cahaya itu ataupun adakah muka kita akan penuh dengan cahaya itu? நம்ம வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கும். Dan kehidupan kita akan berubah disebabkan oleh Roh Kudus. முன்பா எப்படி வாழ்ந்திருந்தோம் தெரியாது, ஆனா என்னைக்கு ஆவியானவர் வந்துட்டாரோ அப்படியே நம்மளோட வாழ்க்கை மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். Tak kisahlah bagaimana kehidupan anda sebelum anda mengambil baptis air, sebelum Roh Kudus berada di dalam kita, tetapi pastinya apabila Roh Kudus sudah berada dalam kita, hidup kita akan berubah. Amen. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டா? Jadi hari ini adakah perubahan di dalam hidup kita? Tuhan. நம்மக்குள்ள நம்ம இந்த கேள்வி நம்மளே கேட்போம். Kita perlu tanya soalan ini dalam diri kita. நம்ம வாழ்க்கை மாறப்பட்டிருக்கா? Adakah apa-apa perubahan dalam kehidupan kita? ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோமா? நம்ம மாறுறதுக்கு அவர் நம்மள மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோமா? Adakah kita memberikan kesempatan kepada Roh Kudus untuk mengubah diri kita? Amen. தேவ பிரசன்னம் வரும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு. Jadi apabila kehadiran Tuhan datang kepada kita, pastinya hidup kita akan berubah. நமக்குள்ள ஒரு ஜீவ நீரூற்று உண்டாகும். Pastinya sungai yang hidup akan mengalir di dalam diri kita. சோ அந்த நாளுக்கு நாளே நம்ம தேவனோடு நடக்கும்போது நமக்குள்ள ஒரு கிணறு மாதிரி, அந்த கிணறு வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும், பொங்கிக்கிட்டே தண்ணி சுரப்பம் போடுங்க. Dan setiap hari apabila kita berjalan bersama-sama dengan Tuhan, kita dapat samakan diri kita seperti sebuah telaga yang melimpah-limpahkan air daripada dalamnya. நம்ம கிணறு இன்னைக்கு பொங்கிக்கிட்டு இருக்கா இல்ல இல்லையா? Jadi hari ini persoalannya, adakah air di dalam telaga kita itu melimpah-limpah ataupun langsung ada ataupun memang tak dijumpai langsung? இல்ல நம்ம கிணறு காஞ்சி போயிருக்குதா? Ataupun adakah telaga kita kering? இன்னைக்கு நம்ம ஒரு மரத்தை நம்ம இட போட்டோம்னா ஒரு நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். Jadi hari ini kalau kita lihat pokok yang baik akan menghasilkan buah yang baik. அந்த மரம் ஒன்று வளர்ந்துருந்துச்சு, ஆனா அதுல கனி இல்லைன்னா அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? Jadi hari ini kalau pokok itu sudah tumbuh besar tetapi tidak menghasilkan buah, maka anda dapat fikirkan sendiri pokok yang sebagaimanakah pokok itu. சோ இன்னைக்கு ஆண்டவரே நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை ரட்சித்து நம்மளுக்கு ஒரு ஆவியானவர் கொடுக்கும் போது அவரோட இன்டென்ஷன் என்னன்னா நம்மளை மாற்றணும். Jadi hari ini apabila Tuhan sudah memilih kita dan sudah memberikan kita keselamatan dan telah membuatkan kita berada dalam situasi ini adalah kerana Tuhan ingin mengubah kita pada hari ini. நம்மளோட குணாதிசயம் மாறணும். என்ன மாற்றம் இருக்கணும்னா நம்ம கேரக்டர், அதாவது நம்ம குணாதிசயம் மாறணும், நம்ம attitude மாறணும், நம்ம இருதயம் மாறணும், நம்ம action மாறணும், நம்ம பேச்சு மாறணும். Ya, perwatakan kita perlu berubah, percakapan kita perlu berubah dan semua perkara yang berkaitan dengan diri kita perlu berubah apabila kita sudah menerima Roh Kudus. இதுக்கு முன்ன நம்ம வந்து வேற பழக்க வழக்கங்கள், நம்மளுக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்களும் ஈடுபட்டு இருந்தா, என்னைக்கு நம்ம ஆவியானவரை ஏற்றுக்கொண்டோமோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வேற காரியங்கள் நம்ம ஆண்டவர் நடத்தல் நம்ம இருக்க வேண்டும். Okey, mungkin sebelum kita mendapatkan Roh Kudus, kita mempunyai tabiat yang buruk yang kita sedang lakukan selama ini. Tetapi selepas kita sudah menerima Roh Kudus dalam diri kita, maka kita dapat lihat bahawa perubahan itu berlaku dengan sendirinya. Amen. Kita membuang semua tabiat-tabiat lama untuk Roh Kudus, untuk Tuhan mengubah kita. Amin. இன்னும் நம்மளுக்கு வந்து விட முடியாத காரியங்கள் உண்டா? Adakah apa-apa perkara yang tabiat yang membuatkan kita susah untuk lepaskannya? நம்மளுக்கு தெரியும் இந்த காரியம் நல்ல காரியம் இல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆனா அதில் திருப்பி அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். Kita tahu perkara itu, amalan itu buruk dan Tuhan tidak suka dengan amalan itu, tetapi kita tetap buat perkara itu berkali-kali. நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். Jadi hari ini kita perlu berikan tempat untuk Roh Kudus.
untuk membuat perubahan dalam hidup kita. ஸோ இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களுக்கு செய்யும் போது அவரை நம்ம துக்கப்படுத்துறோம். Grieving the Spirit. Jadi hari ini apabila kita sudah menerima Yesus, kita sudah menerima Roh Kudus di dalam diri kita, dan apabila Roh Kudus sudah mendiami di dalam diri kita, dan apabila kita melakukan perkara-perkara buruk ini, perkara itu sebenarnya mengecewakan Roh Kudus. Amen. ஸோ என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அவர் அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய திட்டத்துக்குள்ளாக ஒரு கொண்டு போகும். Jadi hari ini apabila kita sudah menerima Tuhan Yesus Kristus, sebenarnya Tuhan ingin menolak kita ke dalam perancangannya. Amen. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆசை இல்ல, நம்மளோட திட்டம் இல்ல, நம்மளோட வாழ்க்கை இல்ல, ஆனா அவரோட திட்டம். Kita tidak akan fikir lagi mengenai perancangan kita, pelan kita ataupun apa-apa yang keluar daripada pemikiran kita, tetapi impian kita hanyalah untuk rancangan Tuhan, pelan Tuhan dan semua perkara yang berkaitan dengan Tuhan sahaja. Amen. பாருங்க, மோசேயோட அந்த மகிமை அவர் முகத்துல இருந்த மகிமை இப்போ ஸ்பெயின், அதாவது அது மகிமை குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. இப்ப அவர் ஆண்டவரோட இருக்கும் போதே அந்த மகிமை இருந்தது, ஆண்டவரோட பேசி வந்த பிறகு அந்த மகிமை குறைஞ்சது. ஆனா இந்த நாளில ஆவியானவர் இருக்கிற அந்த மகிமை என்றென்றுக்கும் இருக்கும். Jadi kita dapat lihat tadi kemuliaan Nabi Musa itu apabila berada dengan Tuhan sangatlah banyak, sangatlah bercahaya, tetapi apabila dia sudah turun ke bawah daripada gunung itu, kemuliaannya semakin pudar, semakin berkurangan. Dan hari ini Roh Kudus ஆவியானோட பிரசன்னம் நமக்குள்ள இருக்குது. Dan apabila kehadiran Tuhan berada di dalam diri kita, maka kemuliaan itu akan sentiasa berada dan akan sentiasa refill balik di dalam diri kita. இன்னைக்கு மோசேயை போல அந்த மகிமை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எந்த மலைக்கும் போக தேவையில்லை. எந்த மலைக்கும் போக தேவையில்லை, இந்த ஒரு தூர தேசத்துக்கு போய் அந்த மகிமை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. Jadi hari ini kalau kita ingin mendapat kemegahan dan kemuliaan itu, kita tidak perlu naik mendaki gunung seperti Nabi Musa untuk mendapatkan kemuliaan itu, maupun kita tidak perlu pergi ke mana-mana negara dan panjat gunung mereka untuk dapatkan kemuliaan itu. அந்த பிரசனம் நமக்குள்ள தான் இருக்கிறது. Sebenarnya kehadiran Tuhan itu berada di dalam diri kita. Kemegahan dan kemuliaan itu berada di dalam diri kita. நம்ம ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம கிடைக்கும் போது நம்ம ஆண்டவரோட நம்ம கெட்டி சேர வேண்டும். Jadi setiap peluang yang kita dapat, kita perlu gunakan peluang itu untuk mendekati dengan Tuhan. So அவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். Tuhan berada di dalam kita. So ஆவியானவர் நமக்குள்ள ஒரு ஊற்று போல இருக்கிறார், ஒரு ஜீவநதி போல இருக்கிறார். Jadi Roh Kudus adalah seperti telaga yang melimpah-limpahkan airnya. இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். Okey, jadi mari kita ambil satu lagi ayat firman Tuhan, Yohanes bab 4 ayat 14. யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். Yohanes 4 ayat 14, tetapi barang siapa minum air yang kuberikan kepadanya, dia tidak akan haus untuk selama-lamanya. Sebaliknya air yang akan kuberikan kepadanya akan menjadi mata air di dalam dirinya yang terus menerus memancar sampai kepada hidupnya yang kekal. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஒரு நாளும் நம்ம தாகமா இருக்க மாட்டோம். நம்ம தாகம் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு நாளும் எந்த குறையும் இருக்காது. வறட்சி. Jadi apabila kita meminum air yang Tuhan berikan kepada kita, kita tidak akan lagi berasa haus, kita tidak akan lagi mencari kita tidak akan lagi ada kekurangan di dalam hidup kita. So அந்த ஜீவன் நதி எப்படி இருக்கும்னா, அது எப்போதுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜீவன் நதி நமக்குள்ள இருக்கும். Jadi mata air yang hidup itu akan sentiasa dipenuhi dengan air dan akan berlimpah-limpah airnya. So வெளியரங்கமா நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். Amen.
Dan apabila kita menerima dan mendapat kemuliaan dan kemegahan itu, perkara itu akan mengubah hidup kita. இன்னைக்கு 10 வருஷமா நம்ம சபையில இருக்கோம்னா 10 வருஷம் அதே நாற்காலியில உட்கார்ந்து ஒழுக்கம் இருக்க மாட்டோம். Mozart. Jadi kalau kita mengikuti apa yang kita sedang berbincang ini, pastinya hidup anda akan berbeza. Kita tidak akan berada di kursi yang sama untuk 10 tahun untuk memanaskan kursi itu dan balik ke rumah. Betul. அதே இடத்துல உட்கார்ந்து அதே காரியத்தை ரூட்டீனா திருப்பி திருப்பி நம்ம செய்ய மாட்டோம். சபைக்கு வருவோம், காணிக்கை கொடுப்போம், ஐக்கிய பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். Kita tidak akan berada di dalam satu situasi di mana kehidupan kita berulang-ulang, iaitu kita datang ke gereja, duduk di gereja, panaskan kursi gereja, berikan persepuluhan dan persembahan, lepas tu balik makan, balik rumah. Kita tidak akan melakukan perkara itu berulang-ulang kali untuk satu tempoh yang lama. சிலர்ல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, போதகர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. Setengah orang Baru. Setengah orang akan berkata, pastor ni terlalu tegas, tak nak bagi saya peluang untuk saya membesar di gereja ini. Ada peluang. Tak ada peluang untuk membesar di gereja ini. வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. Pastor memberikan peluang dekat semua orang tetapi tak beri peluang dekat saya. உண்மையிலே அந்த மகிமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா யாருனாலையும் உங்களோட ஊழியத்தை நிப்பாட்ட முடியும். Amen. Amen. Jadi jawapannya, kalau kemuliaan dan kemegahan itu berada di dalam diri anda, maka tiada sesiapa pun yang dapat menghentikan kemuliaan dan kemegahan anda. உங்களோட ஜீவனை அந்த glory, அதாவது அந்த மகிமையை மற்றவர்கள் காண்பார்கள். Kemegahan itu dapat dilihat oleh orang lain. Amin. நீங்க போய் ஒளிஞ்சாலும் ஆண்டவர் உங்களை முன்னுக்கு கூட்டிட்டு வருவார். Walaupun anda sembunyi di belakang, tapi Tuhan akan memanggil anda dan membawa anda ke depan. அந்த மகிமை ஆகப்பட்டது ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்துருவார். Amen. Jadi di manakah kemegahan itu, dari situlah Tuhan akan mengambil dan mengangkat anda. சோ உங்களை உயர்த்துறதும் இறக்குறதும் யாரு? ஆண்டவர். Amen. Jadi untuk menaikkan pangkat anda dan menurunkan pangkat anda adalah kerja Tuhan sahaja. Amin. சோ உங்களுக்கு உயர்வு எந்த திசையிலும் வராது, வடக்குலயும் வராது, தெற்குலயும் உங்களுக்கு வராது. தேவனே நியாயாதிபதி, அவருக்கு தான் உங்களை உயர்த்துவார். Jadi kenaikan pangkat ataupun penaikan darjat itu tidak akan datang daripada utara, selatan, timur ataupun barat, tetapi dia akan datang hanyalah daripada Tuhan seorang sahaja. Kerana dialah hakim kita. சோ இதனால நம்ம மனுஷர்களை பார்க்க வேண்டாம். Jadi kita tidak perlu melihat kepada manusia. Amin. சோ நம்மளுக்கு வாய்ப்பு வருதுன்னா ஆண்டவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துறாரு. Jadi kali ini kalau kita mendapat peluang itu sebenarnya datang daripada Tuhan. Amin. அது நம்ம நினைக்கிறது, நம்ம பாஸ்டர் பச்சை மரம் பார்க்கறாரு, நம்ம எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்க கூடாது. Belah bagi. Oh, okey. Hari ini kita jangan cakap, oh pastor saya ni pilih kasihlah, bagi dekat dia, saya tak bagi. Tak bagi. Jangan kita fikirkan begitu, kerana apabila kemegahan itu sudah berada dalam diri kita, Tuhan akan memaksa pastor itu untuk memberikan kerja itu kepada anda. Amin. உங்க ஊழியத்தை எது ஆண்டவர் திறக்கிற கதவை யாருனாலும் மூட முடியாது, ஆண்டவர் மூடின கதவை யாருனாலும் திறக்க முடியாது. Pintu yang telah terbuka buat anda, tiada manusia pun dapat menutupnya, dan pintu yang Tuhan telah tutupkan, tiada manusia pun yang boleh membukanya. அதனால மனுஷரை நோக்கி பார்க்க வேணாம், ஆண்டவர் நோக்கி பாருங்க, உயர்த்தவர் அவர் ஒருவரே. Jadi janganlah kita memandang kepada manusia, tetapi kita perlu fokuskan diri kita kepada Tuhan sahaja. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம ஜெப கல்பிடத்தை கட்ட வேண்டும். Jadi apa yang kita perlu buat untuk dapatkan perkara yang kita bincang ini adalah, pertama, bina mesbah doa kita. Amin. நம்ம பலிபீடம் கட்டுற வேலையில எல்லாம் தானாக நடக்கும். Dan apabila anda sudah membinakan mesbah doa itu, maka semua perkara akan diaturkan oleh Tuhan. Amin. எல்லா பூட்டுகளும் ஆண்டு திறப்பார், எல்லா தாப்பால்களும் ஆண்டு திறப்பார். Tuhan akan membuka segala kunci, segala mangga yang ada di dalam hidup anda, Tuhan sendiri akan bukanya. Amin. எல்லா தடைகளை ஆண்டு நீக்குவார். Semua halangan akan diselesaikan oleh Tuhan. Thank you, Jesus. நம்ம ஜெப பலிபீடம் கட்டுறது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம நீ சொல்லுவோம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆனா எந்த ஒரு காரியம் நடக்கல. ஆனா நம்ம வேத வாசிப்பு நம்மளுக்கு இல்ல. Okay.
Jadi hari ini bukan sahaja dengan membina mesbah doa, tetapi hari ini kadang-kadang setiap setengah orang akan berkata saya berdoa, tetapi saya tiada hasil yang dapat saya lihat daripada perkara itu. Sebenarnya anda tidak mempunyai bacaan ayat firman yang betul dan yang cukup setiap hari. Amen. இன்றைக்கு ஜெபமும் வேத வாசிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு ஊசியும் ஒரு நூலும் போல. Okay. Hari ini membaca ayat firman Tuhan dan juga berdoa adalah sangat penting, sama seperti benang dan jarum. Umpama benang dan jarum. இன்னைக்கு ஊசியும் நூலும் தனித்தனியா இருந்தா தைக்க முடியுமா? Jadi hari ini kalau benang dan jarum itu bekerja secara berasingan, bolehkah dua perkara itu menjahit sebuah baju? So இன்னைக்கு ஊசியும் நூலும் தனித்தனியாக இருந்தா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, தைக்கவே முடியாது. ஊசி குத்ததான் முடியும், நூலு நூலாகவே இருக்கும். Okay. Jadi kalau jarum dan juga benang itu bekerja secara berasing-asingan, maka benang itu akan kekal menjadi benang dan jarum itu hanya mampu mencucuk sahaja di kain. அதனால ஜெபமும் வேத வாசிப்பும் ரெண்டும் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும், பேலன்ஸ் ஆகும். Jadi apabila dua barang itu bergabung sekali, barulah baju itu dapat dijahitkan. Samalah seperti apabila kita membaca ayat firman Tuhan dan juga berdoa, barulah kita dapat menjahit baju itu. இன்றைக்கு ஆவியானவர் ஒரு மாற்றத்தை நமக்குள்ள வந்து உண்டாக்குறதுனா என்னத்தை பாய்ப்பார்னா தேவ வசனத்தை பாய்ப்பாரு. Jadi hari ini kalau Roh Kudus ingin mengubah kita, dari mana dia akan mengubah kita adalah daripada ayat firman Tuhan. அந்த தேவ வார்த்தை தான் நம்மள கழுவும், அந்த தேவ வார்த்தை தான் நம்மள வந்து நடத்தும். Melalui ayat firman itulah yang akan menyucikan kita, yang akan menunjukkan arah kepada kita. அந்த வேத வசனத்தை நம்மளால மாற்ற போகிறது. Dan daripada ayat firman itulah yang akan mengubah hidup kita. So அந்த தேவ வார்த்தை தான் நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும். Dan daripada perkataan Tuhan itulah, ayat Tuhan itulah yang akan memberikan kita kebebasan. இன்னைக்கு நம்ம ஜெபம் சொல்லி ஜெபம் பண்றோம், ஆனா வேத வசனம் இல்லைன்னா நீங்க வந்து டெலிபோன்ல பேசுற மாதிரி, ஆனா வந்து அங்க வந்து இன்னொரு எண்ட் வந்து no receiver. Okay, kalau hari ini kita cakap kita hanya fokus kepada doa sama seperti contoh kita bercakap dengan seseorang, dari sini kita kata hello, daripada sana dia tak bagi jawapan pun, dia senyap saja. இன்னைக்கு வேத வசனங்கள் தான் வந்து தேவோட வார்த்தை. Jadi ayat firman Tuhan inilah adalah arahan daripada Tuhan. இன்றைக்கு வேத வசனம் நம்மள மாற்றக்கூட வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவோட சாயலுக்கு நம்மள மாற்றும். Dan ayat firman ini mempunyai kuasa juga untuk mengubah hidup kita dan akan mengubah kita menjadi sama seperti image Yesus Kristus. இந்த வேத வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும், எல்லா விதமான கட்டுகளையும் உங்களை விடுதலையாக்கும். Dan ayat firman inilah yang akan mengubah dan memecahkan segala halangan, dan akan membebaskan kita daripada segala masalah dalam hidup kita. அந்த மாறுதல் இந்த வார்த்தை மூலமாக வரும். Perubahan itu datang daripada ayat firman Tuhan. அதனால நம்மளுக்கு தேவ ஆவியும் நம்மளுக்கு தேவை, அதே நேரத்துல தேவனோட வார்த்தையும் நம்மளுக்கு தேவை. Jadi sebab itu kita perlukan roh Tuhan berada bersama dengan kita dan juga kita perlukan ayat firman Tuhan ada di dalam diri kita. அந்த மாற்றம் வந்து ரொம்ப நாளுக்கு நீடிக்கும். Dan perubahan itu akan berkekal, akan kekal lama di dalam diri kita. So நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களோட வேத வாசிப்பு இருக்கும், ஆனா அவங்க அறவே மாற மாட்டாங்க. Setengah orang kalau kita lihat dia rajin baca ayat firman Tuhan, tetapi dalam hidupnya tak ada apa-apa perubahan pun. படிக்கிறது just like reading a book. Dia baca ayat firman Tuhan sama macam baca buku cerita. So பாஸ்டர் படிக்க சொல்லிட்டாரு, இன்னைக்கு நான் படிச்சு தான் ஆகணும், ஏதாவது ஒரு வசனத்தை போட்டுறணும், இல்லைன்னா பாஸ்டர் வந்து கை போட மாட்டாரு, ஏதோ படிச்சு ஏதோ போட்டுருவோம். Lepas tu dia akan fikir, oh pastor suruh saya baca ayat firman Tuhan, kalau tak nanti dia akan tanya dekat church waktu khutbah lagi pula tu memalukan saya, jadi apa pun saya akan cari ayat tu, saya akan post, baru supaya pastor akan letak emoji tangan tu supaya saya selamatkan diri saya. இந்த மாதிரி ஒரு கட்டாயத்தினாலையும்
ஒரு கட்டாயத்தினால ஒரு காரியத்தை நீங்க வேத வாசி படிச்சீங்கன்னா அது உங்களை மாற்ற போறது. Jadi kalau kita memaksa diri kita untuk melakukan perkara sedemikian, maka tidak ada apa-apa perubahan yang akan berlaku dalam diri kita. ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி பைபிள் படிக்க கூடாது. Kita tidak boleh membaca ayat firman Tuhan sama seperti kita membaca buku cerita yang lain. ஸோ இன்னைக்கு நம்ம சாப்பிடும் போது அப்படியே சாப்பாடை முழுங்கிட்டீங்கன்னா அந்த ருசி உங்களுக்கு தெரியுமா? Hari ini apabila anda makan, jika anda telan makanan itu terus, adakah anda dapat merasa kesedapan dan keenakan makanan itu? அது போலதான் இந்த சாப்பாடை நீங்க என்ன சொல்லுவாங்க அசைவு போடணும். சாப்பிட்டு ஸ்லோவா நீங்க சாப்பிட்டு அது ருசியை நம்ம பார்க்க வேண்டும். Jadi samalah seperti itu, kita perlu apabila kita nak makan, kita perlu masukkan dalam mulut dan kunyah supaya kita dapat merasa segala rempah ratus, segala kari-kari yang sudah dimasakkan di situ untuk masukkan ke dalam perut kita. Samalah seperti ayat firman Tuhan. இன்றைக்கு நம்ம படிக்கும் போது அந்த வேத வசனத்துல ஆண்டவர் பேசுறாங்க. Hari ini apabila kita membaca ayat firman Tuhan, adakah Tuhan bercakap dengan kita? Amin. இன்னைக்கு ஏதோ ஒரு 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 சாப்டர் படிச்சுட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்பனா அது வேத வசனம் நம்மள மாற்றுறது. Kalau kita membaca ayat firman Tuhan satu bab itu hanya sekadar membaca, ayat firman itu tidak akan mengubah kita. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்புல ஆண்டவர் நம்மளோட பேசுறார். Jadi hari ini setiap hari apabila kita membaca ayat firman Tuhan, Tuhan perlu mengubah hidup kita. Perlu bercakap dengan kita. ஒரு சில வசனங்கள் உங்களை என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஒரு பகுதி உங்களை அட்ராக்ட் பண்ணும். Jadi kadang-kadang apabila kita baca ayat daripada bab itu, ada setengah ayat yang akan menarik perhatian kita, yang akan membuatkan kita fokus dekat ayat itu. அந்த பகுதியை நீங்க எடுத்து நீங்க தியானம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும். Jadi ayat yang menarik perhatian kita itulah yang kita perlu ambil dan bermeditasikan atas ayat itu. அதுல அந்த ஏன்னா ஒரு சில ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஒரு டைரக்ட் சொல்ல மாட்டாரு. ஒரு சில காரியம் நீங்க அதை தியானம் பண்ணி நீங்க யோசிச்சு அந்த நாள் முழுதும் யோசிக்க அந்த விடைகள் வரும். Kerana Tuhan tidak akan bercakap terus kepada anda, dan apabila kita bermeditasi atas perkataan itu, barulah Tuhan akan bercakap dengan kita dan barulah Tuhan akan berceritakan kepada kita mengenai ayat-ayat maksud ayat itu. இன்னைக்கு வேத வசனம் பாத்தீங்கன்னா அநேக வேத வசனத்துல அநேக ப்ராமிசஸ், அதாவது வாக்கு தத்தங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கு. ஆனா நீங்க படிக்கும் போது அதை நீங்க அனுபவிக்கலன்னா there's nothing, அதுல ஒன்றுமே இல்லை. Jadi hari ini kalau kita baca ayat firman Tuhan, kita dapat lihat banyak janji-janji Tuhan yang Tuhan akan berikan kepada kita. Tetapi apa gunanya kita membaca janji itu kalau kita sendiri tidak merasai perkara itu dalam hidup kita? So இன்னைக்கு படிக்கிற ஒவ்வொரு வசனமும் அது நம்மளோட பேசணும். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். Jadi hari ini apabila kita baca ayat firman itu, semua perkara yang kita baca itu perlu berlaku dalam hidup kita. Kita perlu ada experience melalui perkara yang kita baca dalam ayat firman Tuhan. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நீ டியூட்டரோனமில போடப்பட்டிருக்குது. யாத்திராகமம் போடப்பட்டிருக்குது. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். சோ இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும். Okey. Jadi hari ini Pastor ingin memberikan satu contoh daripada contoh kalau kita lihat daripada buku Ulangan, ada tertulisnya di situ, kamu akan menjadi orang yang memberi hutang, bukanlah kamu yang mengambil hutang. Jadi perkara itu perlulah berlaku dalam diri anda, bukan sekadar kita baca benda itu, tapi perkara itu perlu berlaku dalam diri anda. Kita perlu rasa experience benda itu dalam diri kita. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏன்னா வாக்குத்தத்தமும் பொய்யானதல்ல, வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. சோ இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில வரணும். Kerana ayat firman Tuhan tidak menipu kepada kita. Jadi kita perlu merasai perkara itu, kita perlu merasai untuk memberikan hutang kepada orang, bukan kita yang menerima hutang. So இன்றைக்கு நம்ம தேவ பிரசன்னம் இருக்கும்போது, அவரோட நம்ம பேசும்போது, அவர் கூட நம்ம வசிக்கும் போது நமக்குள்ள உள்ள மகிமை வெளிப்படும். Jadi hari ini apabila kita sudah menerima
Roh Kudus dalam diri kita, kita mempunyai doa dan juga mempunyai bacaan ayat firman yang bagus, maka kemegahan dan kemuliaan Tuhan itu akan keluar daripada diri kita. நிச்சயமாக அந்த மகிமை வெளிப்படும். அந்த அந்த மகிமை உங்களால பார்க்க முடியாது சில நேரத்துல, ஆனா மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். Dan kemegahan itu kita tidak dapat lihat dengan sendirinya, tetapi orang lain dapat melihat kemegahan itu memancar daripada muka kita sendiri. மோசே முகத்துல அந்த பிரகாசம் வந்து இருந்தது. மோசே வந்து அறியல, ஆனாலும் ஜனங்கள் பார்த்தார்கள். Kerana Nabi Musa sendiri tidak tahu bahawa kemuliaan Tuhan itu berada di atas mukanya, tetapi orang di sekelilingnya yang melihat perkara itu. பாஸ்டரும் சாட்சி சொன்னாரு, ஒரு நபர் கொடுத்து சொன்னாரு. சோ அவங்க வந்து டிஃபரண்டா தெரியுது. மேபி அவங்க வந்து அவங்க உணராம இருக்கலாம், ஆனா மத்தவங்க பார்க்கும்போது அவங்கள ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. Sama seperti kesaksian yang pastor berikan tadi, pastor kata ada seseorang ini mempunyai perubahan dalam diri kita. Mungkin orang itu tidak merasai perubahan itu, tetapi orang lain, pastor, dapat melihat perubahan itu di dalam diri saudara itu. So இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் தேவை. Jadi hari ini kita perlukan satu hubungan yang kuat dengan Tuhan. அந்த மகிமை உள்ள வரணும்னா ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்ம தேவனை வந்து டச் அண்ட் கோ மாதிரி பாய்க்கணும், இல்ல டிரைவ் த்ரூ மாதிரி பாய்க்கணும். Jadi hari ini kalau kita nak kemegahan itu berlaku, kita tidak boleh menggunakan Tuhan sama macam kita pakai touch and go dan juga seperti drive thru ni lah kedai-kedai restoran drive thru. So இன்னைக்கு நீங்க மெக்டிக் போனா நீங்க வந்து டிரைவ் த்ரூ பண்ணலாம். ஓகே, நீங்க மெக்டிக் போனா நீங்க வந்து டிரைவ் த்ரூ பண்ணலாம், மத்த அவுட்ல போனா நீங்க டிரைவ் த்ரூ பண்ணலாம். ஆனா ஆண்டவர் காரியத்துல நீங்க டிரைவ் த்ரூ பண்ணவே முடியாது. Jadi hari ini kalau kita pergi McD ke, kita pergi KFC, kita boleh masuk melalui drive thru, tetapi dalam kerja-kerja Tuhan kita tak boleh pakai amalan drive thru itu di kerja Tuhan dan juga di tempat-tempat Tuhan. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் வேணுமோ அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு தேவை இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். Saya akan berdoa bila saya perlukan Tuhan. Saya akan berdoa bila saya ada masalah. Saya akan berdoa bila saya perlu gunakan Tuhan. Itu bukanlah cara yang kita patut amalkan. அதுதான் டிரைவ் த்ரூ. Itulah maksud drive thru, டச் அண்ட் கோ. touch and go. சோ நம்மளுக்கு பச்சை வந்து எனக்காக பாஸ்டர், எனக்கு பச்சை வந்து ஓகே, என் பிள்ளைங்க நல்லா வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும் பாஸ்டர், எனக்கு ப்ரே பண்ணுங்க. Satu contoh, pastor, minggu depan saya nak exam, pastor doakan untuk anak saya supaya anak saya boleh jawab exam itu. Doakan supaya dia boleh dapat result yang elok. Doakan supaya dia dapat jawab dan juga dapat result yang elok lah untuk dapat straight A untuk exam tu. அல்ல வீட்டுல பிரச்சனை இருக்குது, உடம்பு முடியாம இருக்கிறாங்க, பாஸ்டர் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர், ஆனா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். Ataupun kita kata dekat pastor, ataupun kita kata dekat pastor, ada orang sakit dekat rumah saya pastor, tolong datang rumah saya dan berdoa, tapi saya takkan datang ke gereja, saya akan tengok daripada online pastor. சரி, இதுதான் வந்து டச் அண்ட் கோ. ஓகே, inilah maksudnya touch and go dan juga drive thru. தயவு செய்து ஆண்டவரை டச் அண்ட் கோ ஆவது டிரைவ் த்ரூ ஆக பாய்க்காதீங்க. Jadi tolong jangan gunakan Tuhan seperti drive thru dan juga touch and go, sentuh dan pergi. Amen. ஓகே, தேவனோட மகிமை மேபி நம்மளால பார்க்க முடியாது, ஆனாலும் நம்மளோட ஜெபம், நம்ம வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணும்போது ஃபயரா இருக்கும். சோ அந்த மகிமையை ஜனங்கள் பார்க்க முடியும். Jadi kemegahan itu kita tidak dapat lihat dan tidak dapat rasa dengan diri kita sendiri, tetapi contoh apabila kita datang berdoa, apabila kita berdoa tu, doa itu akan rasa penuh dengan api, penuh dengan api, penuh dengan kemegahan Tuhan, penuh dengan kehadiran Tuhan di situ. Apabila kita berdoa ada yang besar macam tu. ஓகே, இன்றைக்கு நம்ம எந்த ஒரு காரியம் செய்யலாம், அன்புல நம்ம காரியம் செய்யலாம். நம்ம வந்து கட்டாயத்தினால இந்த காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். Jadi kita perlu relakan hati kita untuk buat semua perkara yang Tuhan suruh, bukanlah memaksa diri kita untuk melakukan perkara itu. எந்த நம்ம அந்த மகிமை நமக்குள்ள வரும்போது நம்மளால சும்மா இருக்க முடியாது. போய் ஆண்டவரை பத்தி யாராச்சும் போய் சொல்லணும்.
Sebab apabila kemegahan dan kemuliaan Tuhan itu berada dalam diri kita, kita tidak boleh duduk diam, berdiam diri. Kita pasti akan mencari siapa mangsa untuk menceritakan. Kita pasti akan cari siapa lagi kita nak ceritakan mengenai Tuhan dekat mereka. ஏன்னா ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்திருக்கிறாரு, என்னை வந்து ஆண்டவர் மீட்டு எடுத்தாரு, இந்த காரியத்தை என்னை ஆண்டவர் விடுவித்தாரு. இன்னைக்கு இந்த காரியத்தை மற்றவங்ககிட்ட நான் போய் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து மற்றவங்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி அந்த பாவம் நம்மளுக்கு இருக்கும். Sebab kita akan rasa satu beban di mana Tuhan sudah membebaskan saya daripada situasi ini. Tuhan sudah memberikan kenaikan pangkat daripada bahagian ini. Tuhan sudah memberikan keberkatan daripada tempat-tempat yang berbeza dalam hidup saya. Jadi orang itu akan rasa terbeban untuk menceritakan dekat orang lain mengenai kebaikan Tuhan itu. அதனால நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் செய்யணும். இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, அது மகிமை வந்துருச்சுன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஒரு சின்ன காரியம் தான் ஏதாவது நான் செய்யணும். Dan apabila kemegahan itu sudah berada dalam diri kita, kita tidak boleh berdiam, tidak akan berdiam diri. Kita akan rasa walaupun ada peluang yang kecil untuk saya buat untuk Tuhan, saya akan pastikan saya lakukan peluang pekerjaan itu. Tak kisahlah benda tu kecil atau besar, kalau saya diberikan peluang untuk buat benda tu, saya akan buat benda tu. சில இடத்துல அந்த வாய்ப்பு கொடுக்க தேவையில்லை. நீங்களாவது பாஸ்டர் நான் செய்யட்டா, பாஸ்டர் நான் இது செய்யறேன், உங்களுக்கு பாஸ்டர் இது செய்யறேன், நான் செய்யட்டா, இது செய்யட்டா அப்படின்னு நீங்க வந்து பாஸ்டர் கேட்பீங்க. Walaupun peluang itu tidak datang kepada anda, tetapi anda sendiri akan merelakan diri anda untuk kata, pastor boleh tak saya buat benda ni, pastor boleh tak saya buat benda tu, untuk melakukan kerja, untuk melakukan kepada Tuhan. இன்னைக்கு நீங்க மாறப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். Kita akan menjadi orang yang berbeza, orang yang berubah. அப்போஸ்தலர் நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெந்தெகோஸ்து நாட்கள் விழுந்தவுடன் பேதுருவும் யோவானும் எப்படி மாறினார்கள்? மீன் பிடித்தவர்கள், மீனவர்கள். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த நாள் வரும்போதே தைரியத்தோடு தேவனோட வார்த்தை எடுத்து அவர்கள் பேசினார்கள். Okey, pastor ingin memberikan satu contoh di mana pada waktu Pentecost, pada waktu Pentecost kita dapat lihat bahawa Paulus dan juga Petrus, Yohanes dan juga Petrus, di mana mereka sebelum ini ketika berada dengan Yesus, mereka ini sangatlah takut. Mereka hanyalah seorang nelayan, hanyalah seorang nelayan yang menangkap ikan. Tetapi pada hari Pentecost itu dia berdiri dan berani untuk bercakap mengenai ayat-ayat Tuhan dan juga berita baik kepada orang-orang lain. பாருங்க, அந்த நாளிலே அந்த மகிமை அவருக்குள்ளாக வந்தது. Dan pada waktu itu kemegahan Tuhan berada di dalamnya. சோ அங்க இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாமே வந்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர் வந்து பேதுரு, யோவான், இதுக்கு முன்பாக மீனவர்கள் தானே, இன்றைக்கு வந்து தைரியமாக நின்று பிரசங்கம் பண்றாங்களே. Dan semua orang di sana terkejut melihat Yohanes dan juga Petrus. Mereka ni bukan nelayan sebelum ni, mereka ni takut nak cakap pun. Tetapi tengok hari ini mereka sudah beranikan diri mereka dan menceritakan berita baik kepada semua orang di sana. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர், ஒரு பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Dan dalam setiap khutbah yang mereka berikan, satu khutbah menyelamatkan 3000 orang, satu lagi khutbah menyelamatkan 5000 orang. அதனால இந்த மகிமை அவங்களுக்குள்ள வரும்போதே அவங்களோட இது லெவலே மாறினது. Dan apabila kemegahan itu berada di dalam diri kita, level mereka berubah. ஜனங்கள் யோசித்தார்கள், இவர்கள் மீனவர்கள் எப்படி அந்த நாளில இது பேச துணிஞ்சார்கள், எப்படி இந்த தைரியமாக இந்த காரியங்கள் செய்தார்கள் என்று அவங்க யோசிக்கும் போது அப்பதான் அவங்க நினைவுக்கு வந்தது இவர்கள் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள். Dan pada waktu itu mereka, orang di sekeliling pun berfikir bagaimana mereka mendapatkan keberanian untuk menceritakan perkara-perkara begini. Barulah mereka sedar bahawa mereka ini adalah pengikut kepada Yesus Kristus pada ketika dahulu. So நம்ம என்றைக்கு நம்ம இயேசுவோட நம்ம இருக்கிறோமோ, இயேசுவோட நடக்கிறோமோ, நமக்குள்ள மகிமை வெளிப்படும். Dan jadi apabila kita berada di dalam Yesus Kristus dan kita mengikuti ajaran Yesus Kristus, kemegahan itu akan ditunjukkan, akan diwar-warkan kepada semua orang lah, kepada semua orang di luar sana. So இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வந்து ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். Okay. Hari ini kemegahan yang ada dalam diri kita ni akan diwar-warkan, dan perkara yang diwar-warkan adalah mengenai sesuatu perkara. அது ரெண்டு காரியமா தான் இருக்கும். ஒரு காரியம் என்னன்னா நம்ம ஓன்
சொல்லுவாங்க காரியம் ஓன் எஜெண்டாவும் நம்மளோட ஆசைகளை தான் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம். இன்னொன்று நம்ம வெளிப்படுத்தலாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். Okey. Jadi kemegahan itu ada dua cara saja apabila kita mewar-warkan kemegahan Tuhan. Satu adalah melalui kita menunjukkan Tuhan. The way you express. ஓகே, இப்போ மகிமை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில வந்து ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம். நம்ம மனுஷனா இருக்கவங்க நம்ம ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். Okey. Jadi hari ini kita sentiasa menunjukkan sesuatu kepada orang lain. நம்ம வாழ்க்கையில முதலாவது காரியம் நம்ம சொந்த எஜெண்டாவை சொந்த காரியத்தை நம்ம சொந்த ஆசைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். Yang pertama kita akan menunjukkan segala hasrat kita yang tersendiri, semua rancangan kita sendiri. அது வந்து சொந்த காரியங்கள். Itu perkara sendiri. இன்னொரு வகையை பார்க்கும்போது இன்னொரு நபர்கள் என்ன வெளிப்படுத்துவாங்க, அவங்க சொந்த காரியத்தை அவங்களோட சொந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தாதபடிக்கு அவங்க வெளிப்படுத்துறதுலாம் இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்துவாங்க. Dan satu lagi kumpulan yang menunjukkan diri mereka tidak mahu menunjukkan diri mereka dan juga hasrat diri mereka, tetapi mereka hanya tunjuk hasrat Tuhan saja kepada orang lain. இன்னைக்கு நம்ம இயேசுவோட மகிமையை வெளிப்படுத்துறவங்களா இருக்க வேண்டும். Jadi hari ini kita perlu mewar-warkan hasrat Tuhan kepada orang lain. ரெண்டு கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? நம்ம சொந்த எஜெண்டாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கோமா இல்ல தேவனோட எஜெண்டாவை வெளிப்படுத்தி? Jadi hari ini ada dua kumpulan, anda perlu fikir anda berada di dalam kumpulan mana? Adakah anda sedang mewar-warkan kepentingan diri anda dan keperluan diri anda, ataupun adakah anda mewar-warkan rancangan Tuhan dan juga pelan Tuhan kepada orang lain? இன்னைக்கு ஒருத்தவங்க கூட நீங்க 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அவங்க சொந்த எஜெண்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க மைண்ட்ல வந்து அவங்க சொந்த காரியத்தை யோசிச்சுட்டு இருக்காங்களா இல்ல தேவனோட காரியத்தை. Hari ini kalau anda bercakap dengan seseorang untuk 5 minit, anda akan tahu sama ada mereka ini ingin mewar-warkan agenda mereka ataupun agenda Tuhan. Amin. So இன்னைக்கு தேவனோடு நடக்கிற விசுவாசிகள் எப்பொழுதுமே தேவனோட மகிமையை வெளிப்படுத்துவார். They will be reflectors of God's glory. Jadi bagi sesiapa yang berjalan dengan Tuhan, mereka akan pilih untuk mewar-warkan agenda Tuhan, untuk mewar-warkan rancangan Tuhan sahaja. Amen. Amen. இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரம் 14-15. Okay, kita ambil satu lagi ayat firman Tuhan daripada buku Matius bab 5 ayat 14 dan 15. மத்தேயு 5வது அதிகாரம் 14-15. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. 15 விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவும். Okay, Matius 5 ayat 14 hingga ayat 16. Kamu adalah terang dunia. Kota yang terletak di atas gunung tidak mungkin tersembunyi. Lagipun orang yang tidak menyalakan pelita lalu meletakkannya di bawah gantang, melainkan di atas kaki dia sehingga menerangi semua orang di dalam rumah itu. Demikianlah hendaknya terangmu bercahaya di depan orang, supaya mereka melihat perbuatanmu yang baik dan memuliakan Bapamu yang ada di surga. Amin. So இன்னைக்கு நம்ம எல்லோரும் வெளிச்சமாக இருக்கிறோம். Jadi hari ini kita perlulah வெளிச்சமாக இருக்கிறோம். kita perlulah kita adalah terang dunia hari ini. இன்னைக்கு தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். God is light. அதனால நம்மளும் வெளிச்சமாக இருக்கிறோம். Tuhan adalah cahaya, maka kita pun perlulah percaya sama seperti Tuhan. So இன்னைக்கு அந்த வெளிச்சமா இருக்கிறோமா நம்ம வந்து ஒரு பட்டணத்து மேல தான் நம்ம வைக்கணும். பட்டணத்து மேல வைக்கும் போது தான் அந்த வெளிச்சம் அந்த பட்டணத்தை வந்து சூழ்ந்து கொள்ளும்.
Jadi apabila kita sudah percaya, kita perlu diletakkan di atas ada di tempat yang tinggi supaya cahaya itu dapat menerangi kawasan di bawah-bawah, di kawasan di kampung di bawah itu. So அதனால நம்ம இன்னைக்கு வந்து இந்த மகிமை வெளிப்படுத்துறவங்களா இருந்தோம்னா நம்ம வந்து மறைந்து இருக்க முடியாது. அந்த வெளிச்சம் நிச்சயமாக மற்றவர்கள் பார்ப்பாங்க. Jadi hari ini kalau kemegahan itu berada di dalam diri kita, maka kita akan memancarkan cahaya ini ke dalam diri orang lain dan kita tidak akan bersembunyi di belakang dan tidak boleh bersembunyi kerana mereka dapat melihat kemegahan Tuhan அந்த dalam diri வெளிச்சம் kita. வந்து நம்ம உருவாக்குற வெளிச்சம் அல்ல, நம்ம சொந்தமா அது உற்பத்தி பண்ற வெளிச்சம் அல்ல, ஆனா அந்த வெளிச்சம் வந்து உள்ளே வருகிற ஒரு வெளிச்சம். Dan cahaya itu tidak datang daripada diri kita, bukanlah cahaya yang kita buat sendiri, tetapi cahaya itu datang daripada Tuhan yang diletakkan di dalam kita. So இன்னைக்கு இது ஆண்டவரே நம்மளுக்கு வந்து வரங்களை கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு வந்து கமிஷன், ஓகே, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்றைக்கு பணி, ஓகே, நம்மளுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரு, நம்மளை வந்து அழைத்திருக்கிறாரு, அவரோட சீஷர்களை நம்மளை அழைத்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம எப்படி சொல்லினா we are supposed to be glory reflectors. Jadi hari ini Tuhan telah memilih kita, telah mengalu-alukan kehadiran kita ke dalam rancangannya. Jadi kita perlulah menjadi Tuhan telah memberikan kita hadiah, banyak hadiah di dalam diri kita. Tuhan telah memberikan banyak tugasan dalam rancangannya. Dan kita ada panggilan kita yang tersendiri. And we have to shine. Dan kita perlu bercahaya, perlu memancarkan cahaya itu kepada hidup orang lain. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்து மற்றவர்களை சூழ்ந்து கொள்ளும். Oh, okey. Hari ini cahaya yang berada di dalam, cahaya yang ada dalam diri kita ini akan memancarkan ke dalam kehidupan orang lain. So இன்னைக்கு நமக்குள்ள வெளிச்சம் மற்றவர்களை சூழ்ந்து கொள்ளுதோ, மற்றவர்களை அந்த வெளிச்சம் மாற்றும். Jadi apabila cahaya Tuhan itu dipancarkan melalui diri kita, cahaya itu akan mengubah orang itu. Amin. So அந்த வெளிச்சம் எப்படி அவங்க பார்ப்பாங்கன்னா, நம்மளோட வார்த்தைகள் மூலமாக, நம்ம செயல்கள் மூலமாக, நம்ம நடக்கை மூலமாக ஜனங்கள் பார்ப்பாங்க. Orang akan melihat cahaya itu bukan daripada tempat lain, tetapi daripada percakapan kita, daripada perwatakan kita dan daripada kehidupan kita sendiri. Dan dari situlah mereka melihat cahaya Tuhan itu. So அவர்கள் அது கண்ட பிறகு அவர்கள் யாருக்கு மகிமை கொடுப்பார்? தேவனுக்கே மகிமை செலுத்துவார்கள். Dan apabila mereka membuat sedemikian, maka mereka akan memuliakan nama Tuhan. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல போகுது. எப்படின்னா ஆண்டவர் நம்ம என்னைக்கு நம்ம ஆண்டவரோட நம்ம வந்து நெருக்கமா போகிறோமோ. Okey. Jadi apakah ini adalah seperti satu bulatan, adalah seperti satu kitaran di mana apabila kita mendekati Tuhan, நமக்குள்ள என்னைக்கு நம்ம ஆண்டவர் சம்பாதிக்கிறோமோ நமக்குள்ள வந்து அது வெளிச்சம் உண்டாகும். Dan apabila kita mempunyai hubungan yang kuat dengan Tuhan, maka terjadilah cahaya itu di dalam diri kita. அந்த வெளிச்சம் மற்றவர்கள் வந்து தொடும். Dan cahaya itu akan dipancarkan ke dalam hidup orang lain. மற்றவர்கள் தொடப்படுவார்கள். Dan orang lain akan tersentuh dengan cahaya itu. அது முடிஞ்சு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். Dan mereka pula akan memuliakan nama Tuhan. இந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். Dan kitaran ini akan berterusan dan berulang banyak kali. So நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு இந்த மகிமை வந்து வெளிப்படுத்துறவர்களாக இருக்க வேண்டும். Jadi kita perlulah menjadi seseorang yang memancarkan cahaya Tuhan itu ke dalam hidup orang lain. So நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாத காரியம்னா அந்த சொன்ன மோசேக்கு வந்து ஒரு முக்காடு, அந்த முக்காடு இருக்கக்கூடாது. Jadi hidup kita, jadi perkara yang kita tidak sepatutnya ada di dalam hidup kita adalah serubung yang ada pada Nabi Musa yang kita baca tadi. இந்த முக்காடு தான் மனுஷனையும் தேவனையும் பிரிக்கும். Jadi sebab kain yang menutup itulah adalah penghadang manusia dan juga Tuhan. So இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற முக்காடு தான் என்ன? Jadi apakah kain penutup muka itu yang ada di dalam hidup kita? அநேக நேரத்துல பார்த்தோம்னா அந்த முக்காடு என்னன்னா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பிசினஸ், அதாவது
Busyness. Busy. Okay, nama busy ada. Okey, jadi apakah penutup muka itu sebenarnya kesibukan kita sendiri. அது ஓய்வு இல்லாம நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறது தான் வந்து நம்மளோட முக்காடு. Apabila kita bekerja tanpa berehat, tanpa henti, tanpa rehat, itulah selubung kain itu yang Pastor ceritakan tadi. என்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டோமோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எல்லா முக்காடு ஆண்டவரே எடுத்துட்டாரு. Apabila kita sudah menerima Tuhan, Tuhan sudah membuang segala penutup muka, segala selubung dalam hidup kita. ஆனாலும் நம்மளே தான் வந்து நம்மளுக்குள்ள ஒரு மதில்களை நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறோம். Tetapi kita sendiri yang membina sebuah penghadang antara kita dengan Tuhan. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பிரிவினை உண்டாகுது. Kita sendiri yang membina satu penghalang. Kita sendiri yang membina sebuah penghadang antara kita dengan Tuhan. So நீங்க பாத்தீங்கன்னா இந்த முக்காடு சொன்னது போல பிசினஸ் நம்மளுக்கு வந்து அநேக காரியங்கள் மேல நம்ம கண்கள் போகுது, அநேக காரியம் மேல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Jadi penutup muka itu adalah kesibukan kita kerana mata kita fokus kepada perkara-perkara lain dan tidak tertumpu kepada Tuhan. நம்மளுக்கு 24 மணி நேரம் கொடுத்திருந்தாலும் நம்மளுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. Walaupun Tuhan sudah mengizinkan dan telah memberikan 24 jam ke dalam hidup kita, tetapi kita tidak mempunyai 1 jam untuk berikan kepada Tuhan. நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்ல அந்த வேத வசனத்தை படிக்கிறதுக்கு. Malah kita tidak mempunyai setengah jam untuk membaca ayat firman Tuhan. நம்ம என்ன சொல்லணும்னா busy. இந்த வார்த்தை சொல்லுவோம் busy. Dan apa alasan yang kita akan berikan adalah saya sibuk pastor. நம்மளுக்கு 7 நாள் இருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு வாரத்துல. Tuhan telah memberikan 7 hari dalam seminggu. 6 நாள் நம்ம வேலைக்கு போறோம். 6 hari kita bekerja. ஒரு நாள் சபையில காணப்பட மாட்டோம். Tapi pada hari ke-7 kita tidak dilihat di gereja. அந்த நாளிலே வந்து busy. Dan pada hari itu juga kita gunakan alasan sibuk pastor. ஆண்டவரே 7 நாள் படைப்புல ஒரு நாள் வந்து சபை, ஒரு நாள் ஓய்வு நாள். Jika kita lihat penciptaan Tuhan, Tuhan telah melakukan kerjanya untuk 6 hari menciptakan dunia ini dan mengambil 1 hari untuk berehat. So இன்றைக்கு வந்து அநேகர் பிஸி. இந்த பிஸினஸ் தான் ஏன் நம்மளோட காரியங்களை நம்ம சரியா ஆர்கனைஸ் பண்ண முடியல. Jadi Tuhan sendiri mengambil rehatnya, tetapi hari ini kita mengatakan kita busy, kita sibuk, tetapi kenapa kita tidak dapat aturkan hidup kita supaya kita memberikan masa kita waktu kita tepat untuk Tuhan dan juga untuk perkara-perkara lain. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லைன்னு தான் அர்த்தம். Kerana Tuhan bukanlah keutamaan kita. இன்னைக்கு ஆண்டவர் மேல அந்த முக்கியத்துவம் இருந்தா எப்படியும் நம்ம வந்து நம்ம வழியை பார்த்து நம்ம வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். Sebab kita tidak mengutamakan Tuhan. Sebab kalau kita mengutamakan Tuhan, kita akan cari jalan untuk pastikan kita melakukan kerja-kerja Tuhan, untuk kita berjumpa dengan Tuhan. இன்னைக்கு காதலிச்சவங்க தெரியும் ஓகே உங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம்னாலும் போய் பார்த்துடணும் எப்படியும் ஓகே எப்படியும் so you feel like talking, you feel like meeting them, எப்படியும் ஒரு நேரம் இல்லைன்னா 10 நிமிஷமா பார்த்துடணும், 10 நிமிஷம் பேசிடணும், வேலை டைம்ல கூட நம்ம டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். அம்மா இல்லையா Okey, apa yang Pastor cakap sama lah seperti orang yang baru bercinta, yang sedang bercinta. Tak kisahlah 10 minit, at least 10 minit saya dapat bercakap dengan dia pun saya dah rasa tenang. Waktu kerja pun saya teks saya rasa tenang. Waktu mana-mana saya rasa puas. Waktu mana sekalipun at least dapat teks kerja pun saya akan rasa puas. Oh, saya pun baru tahu apa Pastor cakap. Ini berkurang ni. So நம்மளோட முக்கியத்துவம் தான் வந்து ஓகே நம்மனால கூடாத ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறது. Tuhan ada bersama dengan kita. நம்ம கேட்கறது ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் கொடுப்பார். Dan semua permintaan kita Tuhan akan jawab. Dia masih teringat lagi ya. Masih belum move on dan bercerita lagi. Okay.
சரி, நம்மளோட நேரங்களை நம்மளுக்கு சொல்ல முடியாது. பிஸின்னு நம்ம சொல்லவே முடியாது. Jadi kita tidak akan beri alasan yang kita terlalu sibuk. Apabila Tuhan menjadi utama kita. Time management சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே follow. Apabila pembahagian masa kita itu bagus dan tepat, maka kita pasti akan berikan waktu untuk Tuhan. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம்னா நம்மளுக்கு வந்து மத்த காரியம் என்ன முக்கியமா இருக்கு. Jadi hari ini kalau kita cakap kita tidak mempunyai masa untuk Tuhan, maka perkara lain adalah lebih penting daripada Tuhan. Itu yang kita maksudkan sebenarnya. அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம ஆண்டவரே நீங்க முக்கியம் இல்ல, எனக்கு வந்து அந்த காரியம் முக்கியம், அந்த தேவை முக்கியம், அந்த நபர் முக்கியம், அந்த இடம் எனக்கு முக்கியம். Jadi itu yang kita cuba untuk sampaikan. Kita kata dekat Tuhan, Tuhan, perkara lain kerja saya lagi penting, pasangan saya lagi penting, perkara-perkara lain lagi penting daripada kamu, jadi saya tidak punya masa untuk kamu. Itu yang sebenarnya kita cuba nak sampaikan. இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம இன்னும் புதிய வருஷத்துல நம்ம இருக்கிறோம். Jadi hari ini kita masih berada dalam tahun baru. நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில உண்டாக்குவோம். Dan marilah kita membuat perubahan di dalam kehidupan kita. ஐசையா 60வது அதிகாரம் 1வது வசனம். Yesaya 60 ayat 1. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. Yesaya 60 ayat 1. Bangkitlah menjadi teranglah, sebab terangmu datang dan kemuliaan Tuhan terbit atasmu. So இன்னைக்கு வந்து அந்த ஒளி நம்ம மேல வந்துருச்சு. ஓகே, அதனால வந்து நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஒளி நம்ம மேல தான் இருக்குது. அதனால ஒரு மகிமை உன் மேல் உதித்தது. ஆண்டவரே அந்த மகிமை மேல உதித்துட்டாரு. இன்றைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம இந்த வருஷத்துல ஒரு மாற்றத்தை உண்டாகுது. Jadi hari ini Tuhan telah menciptakan cahaya itu di dalam diri kita, dan hari apa yang Tuhan cuba nak cakap kepada kita adalah kita perlu bangkit dan menjadi terang di dalam hidup orang lain, dan kita perlu membawa keterangan itu dan memuliakan nama Tuhan. So இன்றைக்கு நான் சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம்னா சபையை எழும்பி பிரகாசி. Jadi apa yang pastor cuba nak sampaikan adalah wahai umat gereja, bangkitlah. எழும்பி பிரகாசி. Bangkitlah dan bercahayalah dan menjadi teranglah. தேவன் உங்களுக்குள்ள இருக்க அந்த மகிமையை நீங்க வெளிப்படுத்துங்க. Tunjukkanlah cahaya yang Tuhan telah letakkan di dalam diri anda. So இன்னைக்கு நீங்க பாப்பீங்க, என்றைக்கு நீங்க எழும்பி பிரகாசிக்கும் போது உங்களோட காரியங்கள் கண்ணால தடப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே நடக்கும். Dan jika anda akan lihat apabila anda sudah bangkit dan menjadi orang yang bercahaya, maka segala perkara yang ada dalam dirimu akan dijaga oleh Tuhan sendiri. So எல்லாரும் நம்ம இந்த வருஷத்துல எழும்பி பிரகாசிப்போம். Jadi pada tahun ini setiap orang daripada kita perlu bangkit dan menjadi terang. So நம்ம போன வருஷம் வாழ்ந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம வாழக்கூடாது. Kita tidak boleh hidup sama seperti tahun lepas. So இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும். Jadi pada tahun ini kita perlu mengambil satu azam. எந்த ஒரு காரியமும் தன்னாலே நடக்காது. Tak ada apa-apa perkara yang akan menjadi secara sendirinya. நீங்க அந்த முடிவு எடுக்க வேண்டும். Kita perlu ambil keputusan itu. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Tuhan, Roh Kudus ada di dalam kita. நம்ம மன்றாட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Mendengar doa. Dan Tuhan mendengar doa kita. So இன்னைக்கு அந்த ஆசை நமக்குள்ள வந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் உங்களை சேவிக்கணும், உங்களோட எனக்குள்ளாக இந்த மகிமையை நான் வெளிப்படுத்தணும் என்று நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. Dan apabila rasa itu ada di dalam diri kita, kita perlu membawa permohonan ini kepada Tuhan. இந்த நாளில நம்ம எல்லாரும் பிரகாசிப்போம், எல்லாம் எழுதிப்போம். Dan hari ini kita perlulah bangkit dan menjadi terang. Jadi marilah kita semua berdiri ஒரு விண்ணப்பம் பண்ணுவோம். dan kita membuat satu permohonan kepada Tuhan. நம்ம அமைதியாக இருந்து இந்த வருஷத்துல இந்த விண்ணப்பத்தை பண்ணுவோமாக. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இந்த விண்ணப்பத்தை எழுதுவோமாக. Mari kita membuat permohonan ini di depan Tuhan. இந்த பாடலை பாடுவோமாக. ஜீவன் நதி Sambil menyanyikan lagu dalam bahasa Tamil, Jiwa Nabi. ஜீவன் நதி எழுதுவோம். ஜீவன் நதி
ஜீவ தண்ணீர் ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களாக ஜீவ தண்ணீர் ஊற்றும். Saya mau lihat perubahan pada diri saya. Saya mau menjadi terang Tuhan. Nandito
சொல்கிறோம் அப்பா அந்த நாளில் ஆண்டவரே பேசின ஒவ்வொரு வார்த்தையினாலும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இவ்வளவு நேராக இந்த வழியில் ஆண்டவரே அப்பா மகிமே ஆண்டவரே ஒருவராக இழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக சொல்வதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா யாருமே நன்றி சொல்கிறோம் இன்னும் அநேக வாழ்க்கை மாறப்படும் மாட்டவர் அநேகர் ஆண்டவருக்கு நல்லமையாக பயன்படுத்துகிறார் நன்றி சொல்கிறோம் சொல்லிட்டு பேசுகிறேன் நல்ல